தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, தினமும் ஒன்றொன்று. புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 48 மணி நேரத்துக்கு 12 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 கற்பழிப்புகள் நடக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ரொம்ப சமீபத்தில் கூட எடுத்துக்கோங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியியல் மாணவி ஞானசேகரன் அப்படிங்கிறவனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதை தொடர்ந்து ஈசிஆரில் பெண்கள் சென்ற வாகனத்தை கருப்பு சிவப்பு திமுக கொடி போட்ட ஒரு வண்டி நள்ளிரவில் துரத்திட்டு போய் அச்சுறுத்துது. அதை தொடர்ந்து வரிசையாக கோயமுத்தூரில் விமான நிலையத்திற்கு பக்கத்தில் 2 பேர் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் போது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதே கோயமுத்தூரில் யார் நம்மளை காவல் காக்கணுமோ அந்த காவல்துறை அதிகாரியே, காவலர்கள் அல்ல, காவல்துறை அதிகாரி, அதுவும் எங்க, அந்த காவல்துறை அதிகாரிக்கு உட்பட்ட முகாமிலேயே வச்சு இன்னொரு பெண் காவல் அதிகாரியை பாலியல் வன்கொடுமை செய்கிறார். செந்தில்குமார் கமாண்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது கமாண்டன்ட்னா காவல் கண்காணிப்பாளருக்கு சமமான நிலையில் இருக்கக்கூடியவர். இது ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை. காவல் காக்க வேண்டியவங்களே வேலியே பயிர மெய்தணும்ல, அந்த மாதிரி. இங்கிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் 70 வயதான ஒரு முதியவரை கொலை செய்துவிட்டு அவருடைய மனைவி, 60 வயது கொண்ட மனைவியை பாலியல் வன்கொடுமை. நாமக்கல்ல 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. எப்படி தொடர்ந்து வருது பாருங்க. அதற்கு பிறகு உதகையில் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் ஓம் பிரகாஷ், மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர், அவர் தன்னுடைய மாணவிக்கு மனநல சிகிச்சை தர்றேன், கவுன்சிலிங் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் விடுதிக்கு கூட்டிட்டு போய் அங்கே பார்த்தா 3 பேர் உள்ள இருந்திருக்கிறான். அதுக்கு முன்னாலேயே ஒரு பாலியல் கூட்டு வன்கொடுமைக்கு முயற்சி பண்றாரு ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மருத்துவர். அதற்கு அடுத்தாப்புல இப்ப தற்சமயம் நம்ம எல்லாரையும் அதிர வைத்தது வேடநத்தம் தர்ம முனீஸ்வரன். கஞ்சா குடித்த போதை நிலையில நான் அந்த கற்பழிப்பை செய்து நான் கொலை செய்தேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு பாருங்க, சேலம் சங்கராபுரம் அந்த இடத்துல 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய, அதாவது 14 வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவி தனக்கு பாலியல் தொல்லை தாங்க முடியலன்னு தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள எத்தனை பாலியல் வன்கொடுமைகள்னு பாருங்க. இதுக்கு இடையில இந்த திமுகவுடைய பிரமுகர்னால மட்டும் பாலியல் வன்கொடுமை எத்தனை நடந்திருக்கு தெரியுமா? ஒரு திமுக பிரமுகர் தொடர்ச்சியாக எனக்கு பாலியல் தொந்தரவு செய்கிறார்னு ஒரு பெண் அந்த திமுக பிரமுகரை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறா. அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்க பாதுகாக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இப்படியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியில் நெல்லையப்பபுரம் அப்படின்னு ஒரு இடம், அதில் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்படுறார். அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு அவருடைய மகள், 23 வயது மதிக்கத்தக்க அவருடைய மகள், காவல்துறைக்கு பலமுறை கெஞ்சி போராடுது. எங்கள் அப்பாவை படுகொலை செய்தவர்களை பிடிங்க, யார் கொலை செய்தான்னு தெரியணும் அப்படின்னு. இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தொடர்ச்சியாக உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிற அந்த பெண் தன்னுடைய வலது கையால் தன்னுடைய இடது கையில் ஒரு வாக்குமூலத்தை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டான். அந்த இடது கையில் அதை பார்க்கும்போது அவங்க என்ன எழுதியிருக்குது அந்த பெண் அப்படின்னா, நான் இந்த தாளில் இதுவரைக்கும் எழுதியிருப்பதை நிறைவேற்றாததால் என்னை என் அப்பாவோடு சேர்த்து, அவருடைய உடலோடு சேர்த்து என்னையும் அடக்கம் செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான்னா, எவ்வளவு வழி தோய்ந்த ஒரு உள்ளத்தோடு அவ இறந்து போயிருப்பான்னு பாருங்க. இது ஒரு அரசா? நீங்க முதல்ல சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லுவதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் நடந்து கொண்டிருப்பவை. இது ஒரு அரசு, இது ஒரு அரசின் நிர்வாகம். இந்த லட்சணத்துல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, திமுக சொல்லுது ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு. ஐயா இது தொடரணும்ன்றீங்களா? இது தொடரணுங்கிறீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா மாதிரி நான், ஆனா 2 நாள்ல முடிஞ்சு போச்சு. அவ்வளவு தூரம் வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல நீங்க உங்களை அப்பான்னு நீங்களே சொல்லிக்கிட்டதுக்கு வச்சு செஞ்சா பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்களே அடுத்த வாரம் இல்லை, அடுத்த நாளை கூட நான் அப்பா உங்களுக்குன்னு உங்களால் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி
அவள் அந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும்போது அவள் என்ன சொல்லி கத்திருப்பா? அப்பான்னு தானே கத்திருப்பா. அந்த கோயம்புத்தூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல விமான நிலையம் பக்கத்தில், அன்னைக்கு அந்த பெண் என்ன சொல்லி கத்திருப்பா? அப்பா அப்படின்னு தானே கத்திருப்பா. கோயம்புத்தூரில் ஒரு பெண் காவலரை உயர் அதிகாரியே பாலியல் வன்கொடுமை செய்த போது அவ என்ன சொல்லி அழுதுருப்பா? அப்பா என்னை காப்பாத்துங்கன்னு தானே அழுதுருப்பா. கும்மிடிப்பூண்டியில கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் என்ன சொல்லி எழுதிருப்பா? அப்பான்னு தானே எழுதிருப்பா. இப்ப எடுத்துக்கோங்க, நாமக்கல்ல 7 வயது குழந்தை 7 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அவ என்ன சொல்லி கத்திருப்பா? 7 வயசுதான், அப்பான்னு தானே கத்திருப்பா. வேடநத்தத்தில் அந்த தர்ம முனீஸ்வரன் கஞ்சா குடிச்ச போதையில அந்த பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்து கழுத்து எலும்பு முறியும் அளவிற்கு கொலை செய்தானே, அப்ப அந்த வேடநத்தத்தை சேர்ந்த அந்த குழந்தை என்ன சொல்லி கத்திருக்கும்? அப்பான்னு தானே கத்திருக்கும். இப்ப நான்குநேரியில அந்த பொண்ணு என்ன சொல்லுது பாருங்க, என் அப்பா உடலோடு சேர்ந்து என்னையும் அடக்கம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு நீதி கிடைக்கல, எங்க அப்பாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கலன்னு உங்க மூஞ்சிலாம் காரி துப்புன மாதிரி துப்பிவிட்டு வாக்குமூலத்தை இடது கையில எழுதி வச்சுட்டு இடது கையிலேயே இடது கையிலேயே எழுதிட்டு எங்க அப்பாவோட சேர்த்து என்னை அடக்கம் செஞ்சிருங்கன்னு சொல்றாளே, எந்த அப்பாவோட சேர்த்து அடக்கம் செய்யறதுங்க ஐயா? இத்தனை பேரும் கதறினது அப்பா அப்பான்னு தானே. நீங்க தானே சொல்றீங்க என்ன நான் உங்களுக்கு அப்பா, நீங்க எல்லாம் எனக்கு மக மாதிரின்னு. இத்தனை மகள்களும் துடித்து கற்பழிப்புகளுக்கும் கொலைகளுக்கும் ஆளாகும் போது அப்பா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு காவல்துறை, உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. இதுவரைக்கும் நீங்க செஞ்சது என்ன? வேடநத்தத்தில் 9 நாளாகியும் பிடிக்க முடியல. மக்களுடைய அழுத்தம், போராட்டம், அரசியல் கட்சிகளுடைய அழுத்தம், சமூக வலைதளங்களில் காரி திமுக ஆட்சியை துப்புனதோட விளைவு. அதற்கு பிறகு கண்டுபிடிக்கிறீங்க இவன் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு நாங்க எப்படி நம்புறது? இப்பயும் பாருங்க, அந்த நான்குநேரியில படுகொலை செய்யப்பட்டவனை கண்டுபிடிக்க முடியல, கற்பழிச்சவனை கண்டுபிடிக்க முடியல. எதுக்கையா உங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி, அதிகாரம், இந்த பெருமை, புகழ், இந்த கொலை இதெல்லாம் எதற்காக? மக்கள் திருந்தணும் ஐயா. உங்களை போன்றவர்கள் இருக்கதான் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கும் போது தேர்தல் நடக்குது. ஒரு கட்சி சொல்லுது தன்னுடைய செயல்பாட்டு வரைவில் பாலியல் வன்கொடுமைக்கு என்ன தெரியுமா தீர்வு, பாலியல் வன்கொடுமைக்கு எது தெரியுமா தீர்வு என்று சொல்லுது இந்த கட்சி. அந்த பாலியல் வன்கொடுமை நடந்தால், அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால், அவளுடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்னால் அந்த பாலியல் வன்கொடுமை கொலை செய்தவனை அடக்கம் செய்து விட்டுதான் அடக்கம் செய்வோம்னு நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் தங்களுடைய தேர்தல் அறிக்கை கிடையாது, நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல பாலியல் குற்றங்களுக்கு இதுதான் தண்டனை, மரணம்தான் தண்டனைன்னு உறுதிபட சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அரசியலை, அப்படிப்பட்ட நிர்வாகத்தை படைப்பதற்கான ஒரு சக்தியாக மக்கள் மாறணும். தங்களுடைய தேர்தலை எதிர்கொள்ளும் போது தனக்கான தலைவனை, தன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு தலைவனை, சிறந்த நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவனை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், இந்த கொலைகள், இதுவெல்லாம் சொல்லக்கூடிய பாடம் அதுவாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது சொல்லுங்கள், ஸ்டாலின் தொடரட்டுமா? அவர் தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு வெல்லுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். யார் இங்கே வர வேண்டும்? யார் வந்தால் தமிழ்நாடு வெல்லும்? யார் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு? தேர்தல் நேரத்தில் உங்கள் ஆள்காட்டி விரலினுடைய அழுத்தத்தால் அதை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.